பாவம் செய்யாத பரிசுத்தராக வாழ்ந்தார். அவர் பரிசுத்தராய் வாழ்ந்தார். இந்த உலகத்திலே யாராவது அவரை கை நீட்டி சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? இவர் இந்த தப்பு செஞ்சார் சொல்லி இல்லங்க, பரிசுத்தரா வாழ்ந்தார். அந்த பரிசுத்த தெய்வம் தான் உங்களையும் என்னையும் மீட்கும்படியாக தன்னுடைய ரத்தத்தை சிலுவையிலே சிந்தினார். அன்பான நண்பா, வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்கும். அன்பான நண்பனே, சட்ட அழுக்காச்சுனா தோச்சு போட்டுக்கலாம். ஆனா உள்ள அழுக்கா இருக்குது, சிந்தனை அழுக்கா இருக்குது. இந்த அழுக்க எங்க போக்குறது? இந்த பாவத்தை எங்க தீக்கிறது? இந்த உலகத்துல காசு இருந்தா போதுங்க, எதை வேணா விலை கொடுத்து வாங்கலாம். ஆனா பாவ மன்னிப்பு வாங்க முடியுமா? பரிசுத்த வாழ்க்கை வாங்க முடியுமா? அந்த நீங்க விலை கொடுத்து வாங்க முடியாததுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இலவசமாக கொடுக்கிறார். அன்பான நண்பனே, இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஆயத்தமாக இருக்கிறது. உன்னுடைய பாவங்களை மன்னிக்க, உன்னை பரிசுத்தப்படுத்த, உன்னை அந்த பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி உள்ள பிள்ளையாக மாற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஆயத்தமாக இருக்கிறது. உன்னை அன்பாக அழைக்குது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை பாவ கயிறுகளாலே கட்டப்பட்டிருக்கிறது. ஒரு சந்தோஷமா வாழ முடியல, நிம்மதியா வாழ முடியல. பாவத்தின் தண்டனை மனிதர்களை சாகடித்துக் கொண்டிருக்கிறது, அமிழ்த்துக் கொண்டிருக்கிறது, வாழ முடியல. அன்பானவர்களே, இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன் வாழ்க்கையில வரும்போது உன்னை கட்டி வைத்திருக்கிற கயிறுகளை அறுக்கும், உன்னை பரிசுத்தமாக்கும், உன்னை வாழ வைக்கும். இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உன்னை அன்பாக அழைக்கிறார். வாங்க, நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி சொல்றார். உங்களுக்காக பிரார்த்தனை செய்ய போகிறோம். வாருங்கள், உங்களுக்காக பிரார்த்தனை செய்வோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.